Audio Jungle. Audio Jungle. வணக்கம் நண்பர்களே, கதை நேரம். இன்றைய தலைப்பு மூச்சும் குணமும். ஒரு மனிதன் எப்படி மூச்சு விடுறான் அப்படிங்கிறத வச்சே அவனோட குணம் என்ன அப்படின்னு சொல்லிவிடலாம். நாம் விடுற மூச்சுக்கும் நம்ம குணத்துக்கும் சம்பந்தம் உண்டு. நியூயார்க் யூனிவர்சிட்டியிலே உள்ள மனோதத்துவ நிபுணர் ஒருவர் இப்படி சொல்கிறாரு. வெறும்னே சொல்லிவிடலை, 160 பேரை சோதனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருவரும் எப்படி மூச்சு விடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்க குணத்தையும் கவனிச்சிருக்காரு. அவர் ஆராய்ச்சி பண்ணி என்ன கண்டுபிடிச்சாரு தெரியுமா? மெதுவாக, அதே சமயத்தில் ரொம்ப நீளமாக மூச்சு இழுத்து விடுறவங்க பல பேர் இருப்பாங்க. அவங்க குணம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்களுக்கு ரொம்ப மனோதிடம் உண்டு, உறுதியான எண்ணங்கள் உண்டு, ரொம்பவும் தைரியசாலியாக இருப்பாங்க. அவங்களுக்கு புத்தி, உடம்பு இது ரெண்டுமே சுறுசுறுப்பாக இருக்கும். தங்களையே கட்டுப்படுத்திக்கிறதுங்களையும் இவங்க ரொம்பவும் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. புதுசாக எதையும் செஞ்சு பார்க்கறதுல ஆர்வமாக இருப்பாங்க. இவங்க இப்படி. இன்னொரு ரகம் எப்படி தெரியுமா? ரொம்பவும் மேம்போக்கா, அதே நேரத்தில் அவசரமாக மூச்சை இழுத்து விடுறவங்க. இவங்க குணம் எப்படி? அது வேறு மாதிரியாக இருக்கும். இவங்க ரொம்பவும் பயந்தவங்க, வெக்கப்படுறவங்க, கூச்ச சுபாவம் உண்டு. இவங்களுக்கு தன்னம்பிக்கை குறைச்சலாக இருக்கும். எப்பவும் அடுத்தவங்களையே நம்பி இருப்பாங்க. இதையெல்லாம் சோதித்து பார்த்துட்டு தான் அந்த மனோதத்துவ நிபுணர் சம்பந்தம் உண்டுன்னு முடிவு பண்ணினார். நம்ம பக்கத்தில் சில சாமியார்கள் உயிரோட பூமிக்கு அடியிலே இருந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து வெளியில் வருவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. பம்பாயில் ஒரு சுவாமிஜி பூமியில் ஒரு குழி வெட்டி உள்ளே போயிட்டார், புதைச்சிட்டாங்க. அப்புறம் என்ன, தண்ணி ஆகாரம் ரெண்டும் கிடையாது. 6 நாள் பூமிக்குள்ளேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டார். பல பேர் இதை நேரில் பார்த்தாங்க. இதை மாத்திரமா, இது மந்திரமா தந்திரமா? இதுக்கு விஞ்ஞானபூர்வமான விளக்கம் என்ன? இதை சில விஞ்ஞானிகள் சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. பம்பாயில் ஆர்ஜே வகிலிங்கிற ஆராய்ச்சியாளர் இதை பற்றி சில பரிசோதனைகள் பண்ணி பார்த்தாரு. டெல்லியில் கூட இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி நடந்தது. ஆராய்ச்சி பண்ணினவர் B.K. ஆனந்த். ரமாண்ட் யோகி அப்படின்னு ஒரு சுவாமிஜி, சொந்த ஊர் ஆந்திரா. அவரை வச்சு இந்த ஆராய்ச்சி நடந்தது. எங்கள் டெல்லியில் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் இது நடந்தது. அந்த யோகியை என்ன பண்ணினாங்க தெரியுமா? ஒரு பெட்டியில் வச்சு அடைச்சி பூமிக்கு அடியில் புதைச்சி வச்சுட்டாங்க. 10 மணி நேரம் அவர் தொடர்ந்து உள்ளேயே இருந்தார். அப்போ அவர் உடம்புல ஏற்படுற மாறுதல்களை எல்லாம் வெளியில் இருந்த கருவிகள் மூலமாக கண்காணித்தாங்க. அதையெல்லாம் வச்சு பார்க்குறதுக்கு அப்புறம்தான் புரிஞ்சுது, இது மந்திரமும் இல்லை, தந்திரமும் இல்லை, மனித எந்திரம்தான் இதுக்கு காரணம்னு. அதாவது நம்ம உடம்பு இருக்கே, அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்குமா. திடீர்னு இருட்டுக்குள்ளே போனால் கொஞ்ச நேரத்தில் கண்ணுக்கு பார்க்குற சக்தி லேசாக வந்துடுதில்ல, அந்த மாதிரி பூமிக்கு அடியில் இருக்கிறப்போ குறைஞ்ச அளவு பிராணவாயுவை வச்சுக்கிட்டு உடம்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. பழக்கம்தான் இதுக்கு வேணும், வேறு ஒன்றும் தேவையில்லை. வழக்கம் போல் இந்த தகவலையும் ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அவர், என்ன சார் 10 மணி நேரம் பூமிக்கு அடியில் அன்ன ஆகாரம் இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய சாதனையா?
நான் 10 வருஷம் கிட்டத்தட்ட அதே நிலைமையில் இருந்து ஒரு பெரிய சாதனையே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னாரு. என்ன சொல்கிறீங்க என்ன? என் சம்சாரத்தோட குடும்பம் நடத்திக்கிட்டு வர்றேனே, அதை பற்றி தான் சொல்கிறேன்னாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.